வாகன சாரதிகள், வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போது வாகன சாரதிகளுக்கு உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் எவ்வளவு முக்கியமோ, அதேபோன்று ஒரு வாகனத்தை செலுத்திக் கொண்டு போகும்போது வீதி பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போலீசார் உங்களை பரிசோதிக்கும் போது உங்களுடைய வாகனத்தின் இன்சூரன்ஸும் மிக முக்கியமானது. இவை இரண்டும் மிக முக்கியமானது ஒரு வாகனத்தை செலுத்தி கொண்டு போகும்போது. இப்போது அந்த இன்சூரன்ஸ் தொடர்பான செய்தியை நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த நடைமுறை மாற்றப்பட்டு புதிய நடைமுறை ஒன்று உருவாகிறது. இப்போது இலங்கையில் ஏராளமான இன்சூரன்ஸ் கம்பெனிகள், அதாவது காப்புறுதி நிறுவனங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாகனங்களை ஒவ்வொரு காப்புறுதி நிறுவனங்களில் நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள். இனி வருகின்ற காலங்களில் இப்போது மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து காப்புறுதி அட்டைகள் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட காத்திருக்கிறது. எனவே வாகன உரிமையாளர்கள், வாகன சாரதிகள், இனி நீங்கள் அந்த தாள் கடதாசி மூலமான காப்புறுதி அட்டைகளை போலீசாரிடம் காண்பிக்க தேவையில்லை. நாங்கள் கொண்டு அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. இனி டிஜிட்டல் முறையில் அந்த இன்சூரன்ஸ் கார்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காப்புறுதி நிறுவனத்தின் மொபைல் ஆப்ஸூடாகவும் அந்த இன்சூரன்ஸ் டிஜிட்டல் அட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீதியில் பயணம் செய்யும் போது வீதி போக்குவரத்து போலீசார் உங்களை பரிசோதனைக்காக நிறுத்தும் போதும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆப்ஸினூடாக அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் உங்களுடைய இன்சூரன்ஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1338 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இது இலவசமாக இந்த நடைமுறை உங்களுக்காக கிடைக்கும். அல்லது *1338# என்ற அந்த இலக்கத்தை நீங்கள் டயல் செய்வதன் ஊடாகவும் உங்களுடைய இன்சூரன்ஸ் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நடைமுறை இப்போது மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து வந்திருக்கிறது. புதியதாக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு இது நடைமுறையில் இருந்தாலும் கூட பழைய இன்சூரன்ஸ் ஆளர்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடர்பு கொண்டு இந்த டிஜிட்டல் முறைக்கு மாறிக்கொள்ளலாம் என்பதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இல்லை, நாங்கள் பழைய முறையில் தான் நாங்கள் இன்சூரன்ஸை அட்டை முறையில் கொண்டு செல்வோம் என்று நீங்கள் விரும்பினால் அதனையும் எந்தவித தங்கு தடையுமின்றி பயன்படுத்தக்கூடிய அனுமதியும் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய நவீன யுகத்துக்கு, டிஜிட்டல் யுகத்துக்கு மாற விரும்புபவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியாக அமையும்.